அவர் எப்பயோ செல்லாகாசு ஆயிட்டார். இப்போ திமுக கூட பழைய இடத்துல கொடுத்த சீட்டை விட இப்போ குறைச்சி கொடுக்கறது கூட யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓபிஎஸ்ஐ இப்போ சொல்றதுனால என்னன்னா இன்னமும் அவர் ஓபிஎஸ்ஐ டவுன் பண்றாரு. அவர் எப்பயுமே சொல்றதுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கும் சில நேரங்கள்ல. அப்படிதான் இதை ஒரு கூற்றாக பெருசா மதிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன் அப்படிங்கிறது 3 பேர் ஒன்றுன்னு ஆயிடுச்சு. தனி அரசியல் பண்ணும்போது பிஜேபி சொல்லிதான் இப்படி பண்ணேன், ஏதாவது தன்னை நியாயப்படுத்திக்கிறதுக்காக. எப்படி ஓபிஎஸ் முதல்ல தன்னை நியாயப்படுத்திக்கிறதுக்காக சொன்னாரோ, அதே மாதிரி இன்னைக்கு பிஜேபி சொன்னதுனால தான் நான் செஞ்சேன். எங்க எல்லாத்துலயுமே ஒரு ஆதாயத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் வேலை பார்த்தோம், அப்படிதான் இவங்க சொல்ல வராங்க. பிஜேபி சொன்னதுக்காக கேட்டோம், நாங்கள் நம்பினோம், அது மாதிரி சோரம் போயிட்டோம் அப்படிங்கிறது அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஆனால் 3வது அணிக்கான ஒரு முத்தாய்ப்புக்காக தான் இவர் இப்படி பிஜேபியை காட்டி கொடுக்குறாரு. ஏன்னா இனிமே இவருக்கு சப்போர்ட் இருக்காது. விஜய் தலைமையில தான் கூட்டணி அப்படிங்கறத அவர் தான் முடிவு பண்ணுவார் அப்படின்னு சொல்லும் போதே மிச்சம் இருக்கிறவங்க யாருன்னா திமுக எதிரி, அதனால அது வர முடியாது. மிச்சம் இருக்கவங்க டிடிவியும் ஓபிஎஸ் தான் இருக்காங்க, அதனால அவர்கள் தான் வருவார்கள் அப்படிங்கிறது கண்கூடா தெரிஞ்ச விஷயம் தான். அதனால அங்க அவங்க கூட தான் எந்த அளவுக்கு பேரம் இருக்கும் அப்படிங்கறதா இருக்கும். அதனால இவர் தலைமையில தான் போவாங்க. ஏன்னா சிஎம் போஸ்ட் நம்ம காத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல தான் இருக்கிறார். ஏன்னா பூத் கமிட்டியில் எவ்வளவு தூரத்துக்கு வேலைப்பாடுகள் இருக்கு, கிரவுண்ட் ஒர்க் பத்தி அவங்களுக்கு தெரியல, கிரவுண்ட் ஒர்க் பத்தி யோசிக்கவும் இல்லை. இன்னும் எத்தனை நிறைய இடங்கள்ல மாவட்ட செயலாளர்கள் கீழே ஒன்றியம் வட்டமெல்லாம் போடல. இப்போ அவர்களுக்கான செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் யோசிக்கவே இல்லை. ஆனா ஜனவரிக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறது என்பது உண்மைதான். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. விஜய் தன்னையே முதல்வராக பாவித்துக் கொள்கிறார். அதனால தான் எப்படி செயல்படணுமோ அப்படிதான் நினைக்கிறேன். ஆனால் உண்மை அதான், அவரை நம்பி தான் போய் தான் ஆகணும், வர வழி கிடையாது. இவங்க தனியாக ஒரு 3வது அணி வச்சுட்டாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப ஒரு சீட் கூட ரொம்ப அதாவது நோட்டா அளவுக்கு வந்துருவாங்க, டிடிவியும் ஓபிஎஸும் செங்கோட்டையனும். அப்போ இவங்க வேற வழியே இல்லை, அங்கே போய் நின்று தான் ஆகணுங்கிற மாதிரியான சூழல் இருக்கும்போது அதை விஜய் புரிந்து வச்சிருக்கும் போது இவங்களை காக்க வைப்பாரு, காக்க வச்சு தான் ஆவார். ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் ராஜபாரதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், மதிமுகவுடைய வைகோ அவர்கள் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். என்ன அப்படின்னா, ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் 2011 காலகட்டத்தில் எனக்கு ஒரு துரோகம் பண்ணினாங்க, நான் அதிமுக கூட்டணியில் தொடரலாம் சம்மதம் தெரிவித்து ஓபிஎஸ் மூலமாக புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கு தூது அனுப்பியிருந்தேன். ஆனா ஓபிஎஸ் அங்க மாத்தி சொல்லிட்டாங்க, வைகோ அதிமுக கூட கூட்டணிக்கு வருவதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டார் அப்படின்னு அங்க பொய்யான தகவலை ஓபிஎஸ் சொன்னாங்க. இந்த பாவத்துக்கு தான் இப்போ ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் தேடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி தகவல்களை முன் வச்சிருக்கிறாங்க மதிமுகவுடைய வைகோ அவர்கள். என்ன நடந்திருக்கு? இல்ல, வைகோ அவர்கள் அதாவது தவறு செஞ்சிட்டாரு அப்படின்னு ஓபிஎஸ் சொல்றாருன்னு சொன்னா, அவரே முதல்ல தவறு பண்ணி தான் வந்தார். அங்கே ஸ்டாலினுக்கு தனியான ஒரு மரியாதை தருது அப்படிங்கிறதுக்காக வாரிசு அரசியல் சொல்லி தான் வந்தார். இங்கே வெளியே இன்னைக்கு துரை வைகோவை கொண்டு போய் வாரிசு அரசியலாக கொண்டு வந்துட்டார். அது அப்பார்ட் ஃப்ரம் தட், அதை விட்டுருவோம். அதை தாண்டி இங்கேயுமே ஓபிஎஸ் அவர்கள் ஏன் அங்கே ஜெயலலிதா அம்மையார்ட்ட சொல்லலை அப்படிங்கிறதுக்கு முடிகிறதுக்கு முன்னாடியே ஜெயலலிதா அம்மையாருக்கு தெரியாமல் எதுவுமே இருக்காது. ஓபிஎஸ் சொல்லி தான் ஜெயலலிதா அம்மையார் கேட்கணுங்கிறது அவசியமே இல்லை. 2011 பொறுத்தவரை முக்கியமாக பண்ருட்டி ராமச்சந்திரன் பெரிய பங்கு வகித்தார். அதில் ஜெயலலிதா அம்மையார் கூட ஏற்கனவே அவங்க ஆரம்பத்திலேருந்தே பயணித்ததுனால அது வரைக்கும் கூட்டணியில் இல்லாத இருந்த தேமுதிக முதன்முறையாக அதை பேசிச்சு. அதனால் கூடுதலாக வைகோ போன்றவர்களை வேண்டாம்னே முடிவு பண்ணாங்க அவங்க. அதனால தான் 41 தொகுதிகள் கொடுத்து 29 தொகுதிகளை வெற்றி பெற்றுச்சு தேமுதிக. எதிர்கட்சி தலைவரான கலைஞர் உட்கார வேண்டிய சீட்ல விஜயகாந்த் அவர்கள் உட்கார்ந்தாங்க. வரலாறு அரசியல் களமே கொஞ்சம் மாறி. ஆனா அதுலேதான் பெரிய பிரச்சனையும் வந்தது. அதாவது எதிர்கட்சி தலைவராக கையை உயர்த்தி பேசினவனே இனிமே வாழ்நாளிலே கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லி அவங்க சட்டப்பேரவையிலே அறிவிச்சாங்க ஜெயலலிதா. அதே மாதிரி தான் பாஜக கூடயும் நாங்கள் எப்பயுமே கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு எடப்பாடி ஆரம்பத்திலிருந்தே பாஜகவோடு தான் கூட்டணியில் இருந்தார். இதெல்லாம் காலம் மாறும், அதனால ஜெயலலிதா அம்மையார் சொன்னதை அப்படியே நடத்துக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறது எடப்பாடி அவர்கள் முடிவெடுத்துட்டாரு. அதனால நடக்குது. அது இப்போ பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல என்ன காரணத்துக்காக வைகோ இது போன்ற கருத்துக்களை முன்வைக்கணும்? காரணம் என்ன அப்படின்னா, ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் எடப்பாடியாருக்கு எதிரான ஒரு அரசியல் நிலைப்பாடுல எதிரில் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த நேரத்துல வைகோ இது போன்ற கருத்துக்களை முன்வைத்து நடந்த விஷயத்தை தெரிவிக்கிறான்னா காரணம் என்னவாக இருக்கும்? இல்லை, அவர் தன்னை இன்னும் பழைய மாதிரி நான் நம்பிக்கிட்டு இருக்காரு அவர். ஏன்னா நான் அப்பவுமே ஹீரோ தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி. அவர் எப்போயோ செல்லாகாசு ஆயிட்டார். இப்போ திமுக கூட பழைய இடத்துல கொடுத்த சீட்டை விட இப்போ குறைச்சி கொடுக்கறது கூட யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு பெரிய அளவில் அவங்களுக்கு செல்வாக்கு இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் கூட அவர் இன்னமும்
அடிபட்ட புலியாவே வந்து பேசிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா ஓபிஎஸ்ஐ வந்து இப்போ சொல்கிறதுனால என்னென்னா இன்னமும் அவர் ஓபிஎஸ்ஐ வந்து டவுன் பண்ணுறாரு. நாங்கள் வந்து ஏன்னா டிடிவி கூட இப்போ திருமாவளவன் எல்லாருமே வந்து இப்போது இங்கே தேவர் ஜெயந்தியில் போய் இப்போ இது பண்ண போகும்போது அவர் சொல்கிறாரு, டிடிவி இவர் கூடலாம் வந்து இவர் தேவர் ஜெயந்தியில் போய் அங்கே மாலை போடுகிறாரு. அப்போ சீமானையும் சந்திக்கிறாரு வைகோ. சீமான் கூடயும் பேசுகிறார், நீங்கள் நானும் ஒரே தளத்தில் பயணிக்கிறோங்கிறார். அதுக்காக வந்து எல்லாருமே நம்ம பத்திரிகையாளர்கள்லாம் எழுதுனாங்க, சீமானோடு வைகோ சேரப்போகிறாரா அப்படின்னு. அதுக்கு சம்மந்தமே இல்லை. அவர் எப்பயுமே சொல்கிறதுக்கும் செயலுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் சில நேரங்களில். அப்படி தான் இதை வந்து ஒரு கூற்றாக பெருசாக மதிக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும், எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் விஜய் நம்ம கூட கூட்டணிக்கு வர மாட்டார் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து விட்டார். காரணம் என்ன அப்படின்னா, விஜய் வந்து போல்டா தான் இருக்காங்க, வர மாட்டார் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து விட்டார் அப்படிங்கிற நிலையில ஒரு தகவல்கள் வெளிவருது. விஜய் அதிமுக பக்கம் வருவாரா, இல்ல விஜய் தலைமையிலேயே ஒரு அலையன்ஸ் அப்படிங்கிற நிலையில இருப்பாங்களா? இல்லை, அவங்க ரொம்ப தெளிவாக தீர்மானம் போட்டாங்க. அதாவது விஜய் தலைமையில் தான் நடக்க போகுது அப்படிங்கிறக்க. விஜய் தான் வந்து ஒரு கூட்டணியை முடிவு பண்ணக்கூடிய எல்லா தகுதிகளும் இருக்குது. அவருக்கு அந்த தீர்மானத்திலேயே அதை சொல்லிட்டாங்க. அப்படிங்கும்போதே வந்து எடப்பாடி அவர்கள் முதல்வர் வேட்பாளர் இல்லை அப்படிங்கிறது அங்கேயே தெரிஞ்சு போச்சு அவருக்கு. அவர் முதல்வர் வேட்பாளர் இல்லைன்னா விஜய் அவர்களை முதல்வர் வேட்பாளராக ஒத்துக்கொள்வாரா அப்படிங்கிறது சந்தேகம்தான். அதனால் அங்கேயே வந்து ஏடிஎம்கே அவுட் ஆயிடுச்சு. இன்னொன்று, அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா விஜய் தலைமையில் தான் கூட்டணி அப்படிங்கிறத அவர் தான் முடிவு பண்ணுவார் அப்படின்னு சொல்லும்போது, மிச்சம் இருக்கிறவங்க யாருன்னா திமுக வந்து எதிரி, அதனால் அது வர முடியாது. மிச்சம் இருக்கிறவங்கன்னா டிடிவியும் ஓபிஎஸ் தான் இருக்காங்க. அதனால் அவர்கள் தான் வருவார்கள் அப்படிங்கிறது வந்து கண்கூடாக தெரிஞ்ச விஷயம்தான். அதனால் அங்கே அவங்க கூட தான் வந்து எந்த அளவுக்கு பேரம் இருக்கும் அப்படிங்கிறது தான் இருக்கும். அதனால் இவர் தலைமையில் தான் போவாங்க. ஏன்னா இவர் வந்து தன்னைத்தானே இன்னமும் நம்புகிறார். நம்ம வந்து எதிர்கட்சியாக இருப்போம் அப்படிங்கிறத விட முதல்வராகவே ஆயிடுவோன்னே சொல்கிறார். அதனால தான் வந்து அவர் பொதுக்குழுவில் வந்து பேசும்போது கூட திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டின்னே சொல்கிறார். ஏடிஎம்கே வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்காமலே பேசுகிறார். இன்னொன்று, அதாவது தன்னுடைய வளர்ச்சியை பற்றியோ தன்னுடைய பூத் கமிட்டி எப்படி செயல்பட வேண்டும் என்பது பற்றியோ, இப்போ இந்த தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நினைக்கிறோமோ அப்படிலாம் யோசிக்கவே இல்லை, அப்படி பேசவே இல்லை. அவங்க ஒன்லி ஃபார் திமுக எதிர்ப்பு மட்டும்தான். திமுகவை நம்ம அப்போஸ் பண்ண போகிறோம். ஆதவர்ஜனா பேசும்போதும் சரி தான், விஜய் அவர்கள் பேசும்போது சரிதான், திமுக அடித்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும், வளர முடியும்னு நம்புகிறாங்க. இது வந்து சரியான போக்காக தெரியல எனக்கு. ஆனால் சிறப்பு பொதுக்குழுவில் வந்து எப்படி நம்ம நடத்த போகிறோம், 2026 தேர்தல் எப்படி எதிர்கொள்ள போகிறோம், அதுக்கு என்னென்ன நமக்கு வியூகம் இருக்கிறது, அங்கே நம்ம மேனிஃபெஸ்டோ என்ன வச்சுருக்கோம், வாக்குறுதிகள் என்னென்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றிலாம் வந்து பேசியிருக்கலாம் தான். ஆனால் அங்கிருந்து தான் தொடங்கி இருக்கணும். ஆனால் இன்றைக்கி திமுகவும் அதிமுகவும் நம்மளுடைய தேர்தல் பிரச்சாரங்களை நிறைய ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய இடங்களில் வேகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னமும் தொடங்கவே இல்லை. இன்னொன்று, ஜனநாயகன் ரிலீஸ் இருக்கு அவருக்கு. அதனால் ஜனநாயகனுடைய ப்ரமோஷனில் இருக்கார் அவர். கிட்டத்தட்ட பொங்கலுக்கு ரிலீஸுக்காக இப்போவே தயாராகிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து ஒரு சிங்கிள் ரெடி ஆகுது, அப்புறம் அடுத்தடுத்து பாடல் வெளியாக போகுது. ஆக அவர் வந்து பொங்கல் வரைக்கும் அவர் பிஸியாக தான் இருக்கார், அரசியலுக்குள்ளே இல்லை. அதுக்காக தான் இந்த கடைசியாக ஒரு பொதுக்குழு முடிச்சு வச்சுட்டு ஆரம்பிச்சிட்டாரு ப்ரொமோஷன் வேலைகளை. இனி வந்து பொங்கலுக்கு பிறகுதான் அடுத்த வேலைகள் ஆரம்பிக்குமா இருக்கும். பொங்கலுக்கு மேல வந்து வேலைகள் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அங்க இன்னும் ஒரு சில மாதங்கள்ல தேர்தல் வந்து விடும். அப்போ அரசியல் கடத்த விஜய் எப்படி பாக்குறாங்க? சினிமா மாதிரி பாக்குறாரா? ஒரு 3 மாசம் கால் சீட் கொடுத்தா போதும் அப்படின்னு பார்க்கிறாரா? எப்படி புரிந்து கொள்வது? அவருக்கு வந்து ஒரு அந்த பிரம்மையிலேருந்து வெளியே வரல இன்னும். அதனாலதான் வந்து லைட்டை போட்டு லைட் ஆஃப் பண்றதெல்லாம் வந்து அங்கே பார்த்தோம் நம்ம கரூர் விவகாரத்தில். ஏன்னா இன்னும் கூட்டம் சேரல, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க அப்படின்னு புஷி ஆனந்தெல்லாம் சொன்னதாக நமக்கு தகவல்கள் வந்தது. இதெல்லாம் வந்து இன்னமும் வந்து நம்ம அப்படியே சிஎம் போஸ்ட் வந்து நமக்கு காத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறார். ஏன்னா பூத் கமிட்டியில் எவ்வளோ தூரத்துக்கு வேலைப்பாடுகள் இருக்குது, கிரவுண்ட் ஒர்க் பற்றி அவங்களுக்கு தெரியல, கிரவுண்ட் ஒர்க் பற்றி யோசிக்கவும் இல்லை. இன்னும் வந்து நிறைய இடங்களில் வந்து மாவட்ட செயலாளர்கள் கீழே ஒன்றியம் வட்டமெல்லாம் போடலை. இப்போ அவர்களுக்கான செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் யோசிக்கவே இல்லை. ஆனால் ஜனவரிக்கு பிறகு ஆனால் ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறது என்பது உண்மைதான். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஒரு இளைய தலைமுறை ஒரு மாதிரி விஜயை நோக்கி நகர்ந்திருக்கிறது. ஆனால் இது எந்தளவுக்கு ஓட்டாக மாறும், எந்தளவுக்கு 8% மேலே போய் அவங்க அவங்களோட சின்னத்தை தக்க வைப்பாங்களா, அவங்க என்ன சின்னத்தை கேட்குறாங்களோ அதை வந்து செயல்படுத்திடுவாங்க, கொண்டு வந்துடுவாங்களா அப்படிங்கிறலாம் பார்க்கணும். ஏன்னா முரசு சின்னத்தை எப்படி விஜயகாந்த் அவர்கள் தக்க வைத்தாரோ அவர் இருக்க வரைக்கும் அது மாதிரியான சூழல் விஜய்க்கு ஏற்படுமா அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் தான் போக தான் தெரியும். செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா உள்ளிட்ட 12 பேரை எடப்பாடியார் நீக்கின உடனே கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு பிரஸ் மீட்ல பேசுறாங்க. அதுல பல்வேறு விமர்சனங்களை எடப்பாடியாருக்கு எதிராக முன் வச்சாங்க. சசிகலா அவர்களை கொச்சியாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினாங்க, அப்படியே கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதை கடந்து இந்த அதிமுக பாஜக கூட்டணியை உருவாக்கியதுல முக்கியமான நபரே நான் தான்,
டெல்லி பாஜக என்கிட்ட தான் அசைன்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, அதிமுகவை ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குவதற்கான வேலைகள்ல முயற்சியில ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லி இந்த அடிப்படையில் தான் 6 பேர் கொண்ட குழு எந்த தலைமையில போய் எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட பேசணும். இந்த அதிமுக பாஜக கூட்டணி உருவானதுல முக்கியமான பங்கு என்னுடைய பங்கு தான் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? செங்கோட்டையன் அவர்களை பார்க்கும்போது அவரோடு சேர்ந்து கூடவே வெளியே வந்ததுல சத்யபாமா ஆரம்பத்துல இருந்தே. ஏன்னா அவங்க ஆரம்ப காலத்தில் வந்து அவங்க வந்து அரசியலுக்குள்ளே வரும்போது 72 பிறந்திருக்காங்க சத்யபாமா. அதுக்கடுத்து வந்து தோப்பு வெங்கடாசலம் இருக்கு ஆப்போசிட்டாக இருந்தவர் தான் அவங்க கூட தான் சப்போர்ட் பண்ணி பிரயாணப்பட்டாங்க. 2014 எம்பி ஆனாங்க. அதுக்கு பிறகு தோப்பு வெங்கடாசலத்துக்கு வந்து 2021 அதிமுக சீட்டு தரலங்கும் போது தான் அவர் வந்து சுயேட்சா நிற்கிறாரு, தோற்கிறார். பிறகு டிஎம்கேல போய் ஜாயின் பண்ணுறாரு. இப்போது மாவட்ட செயலாளராக இருக்கார். அப்போது இதுக்கெல்லாமே வந்து சத்யபாமா ஏன் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே வந்து அவர்களோட பெல்ட் இருக்குது, செங்கோட்டையனுக்கு இருக்குது. இப்போது இதை நம்பித்தான், ஏன்னா புக்குளத்தூர் வந்து ஓபிஎஸ் வச்சு காய் நகர்த்தி பார்த்தாச்சு பிஜேபி, அது அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு அவங்க நினச்ச அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அப்போது வந்து கடைசி வரைக்கும் பார்க்குறாங்க, அப்போ சேர்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால தான் போன 2024 தேர்தலில் அவர் சுயேட்சா நின்னார். ஓபிஎஸ் அவர்கள் நீ சுயேட்சா நின்று வெற்றி பெற்றார் அப்படின்னு நம்ம எல்லாரும் நம்புகிறோம். ஆனால் கடைசியில் 2வது இடத்துல வந்து தோத்தார். அவர் நிறைய பன்னீர்செல்வங்கள் அவரோட போட்டி போடுற அளவுக்கு அதிமுக ஆட்களே வந்து செட் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் தாண்டி பிஜேபி வந்து எந்த வகையிலையாவது எடப்பாடி அவர்களை அதாவது பதவி இறக்கம் பண்ணிடணும், அவங்கள வந்து டம்மி பண்ணிடணும்னு நினைக்கிற எண்ணத்தில் தான் செங்கோட்டையனையுமே எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏன் இப்போ செங்கோட்டையன் வெளியே சொல்கிறாரு அப்படின்னா, செங்கோட்டையனுக்கும் பெருசாக வந்து தாக்கத்தை ஏற்படுத்த முடியல. ஏன்னா இவர் அண்மையில் இப்போ வந்து எடப்பாடி அவர்கள் கூட்டிய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அத்தனை பேரும் வந்து கலந்துக்கிட்டாங்க. யாருமே எக்ஸ்பெல் ஆகலை, நீக்கப்படலை, வெளியே போய் வராமல் இருக்கல. அப்போ எல்லாருமே வந்து அவருக்கான ஆதரவை தெரிவிக்கிறாங்க. அப்போ இதை வந்து பாஜக பார்க்கிறது. அப்போது இப்பையும் வந்து செங்கோட்டையனால் எந்த வித மாற்றமும் ஏற்படலை. அப்படிங்கும்போது செங்கோட்டையனுக்கான ஆதரவை அவர்கள் வந்து விலகிக் கொள்கிறார்கள். நீங்கள் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான. அப்போ அவருக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ செங்கோட்டையனுக்கு. இப்போ நம்ம திரும்பி போய் நிர்மலா சீதாராமனை பார்த்தோமே, அப்போ அவங்க வந்து அமித்ஷாலாம் வந்து பேசினாரே, அப்போ அது மாதிரி இப்போ இந்த சூழல் இல்லை அவருக்கு. இனிமேல் அவரும் ஒதுக்கப்பட்டு விட்டாருங்கும்போது இனிமேல் நம்ம வந்து பிஜேபியை போட்டு கொடுக்கறதுனால தப்பு கிடையாது, வெளியே சொல்லித்தான் ஆகணும், அவங்களுடைய குணம் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது. அம்மாவுக்கு பின்னாடி போகிற மாதிரி சொல்கிறார். மோடியா லேடியான்னு கேட்டாங்கல்ல ஜெயலலிதா, அது மாதிரி இவர் சொல்கிறார் பிஜேபின்னு அப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறத இவர் தோல்வித்து காமிக்கிறார். ஏன்னா இவர் அடுத்து விஜய் கூட போகணும், இவங்களோட அடுத்த கட்டத்துக்கான நகர்வுக்கு அவர் தயாராகணும். ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன் அப்படிங்கிறது 3 பேர் ஒன்றுன்னு ஆயிடுச்சு. ஏன்னா தேவர் ஜெயந்திக்கு எப்போ போய் நீங்கள் வந்து மாலை போட்டிங்களோ அப்போவே நீங்கள் 3 பேர் ஒன்றுன்னு ஆயிடுச்சு. இனிமேல் நீங்கள் சேர முடியாதாங்க. அப்போ நீங்கள் தனி அரசியல் தான் பண்ணி ஆகணும். தனி அரசியல் பண்ணும்போது பிஜேபி சொல்லி தான் இப்படி பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது தன்னை நியாயப்படுத்திக்கிறதுக்காக, எப்படி ஓபிஎஸ் வந்து முதல்ல தன்னை நியாயப்படுத்திக்கிறதா சொன்னாரோ, அதாவது பிஜேபி சொன்னதுனால தான் நான் துணை முதல்வருக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரோ, அதே மாதிரி இன்னைக்கு பிஜேபி சொன்னதுனால தான் நான் செஞ்சேன், நாங்களா செய்யலை. அப்போ அப்படிங்கும்போது தங்களுக்காக இருந்த சொந்த அறிவு எப்படி என்ன வேலை செஞ்சு அப்படிங்கிறது ஒரு கேள்வி வந்துடும். ஆனால் எங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு ஆதாயத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் வேலை பார்த்தோம் அப்படிதான் அவங்க சொல்ல வராங்க. பிஜேபி சொன்னால் நீங்கள் கேட்டுருவீங்களா? அப்போ அப்படிங்கிற மாதிரி கேள்வி வரும்போது பிஜேபி சொன்னதுக்காக கேட்டோம், நாங்கள் நம்பினோம், அது மாதிரி சோரம் போயிட்டோம், வேஸ்ட் ஆகிட்டோம் அப்படிங்கிறது அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஆனால் 3வது அணிக்கான ஒரு முத்தாய்ப்புக்காக தான் இவர் இப்படி பிஜேபியை காட்டி கொடுக்குறாரு. ஏன்னா இனிமேல் இவருக்கு சப்போர்ட் இருக்காது பிஜேபியிலேருந்து. இப்போ தேவர் ஜெயந்தியில் இவங்க 3 பேரும் ஒன்றிணைஞ்சாங்க. ஓகே, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அண்ட் சசிகலா வந்திருந்தாங்க, செங்கோட்டையன் போயிருந்தாங்க, ஒன்றிணைஞ்சாங்க. ஆனால் அதன் பிறகு நகர்வுகள் எதுவுமே இல்லையே. அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க இணைந்த பிறகு ஒரு அரசியல் களமே மாறப்போகுது, அடுத்து வந்து விஜயை சந்திக்க போறாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் போய்கிட்டு இருந்தது. ஆனால் இவங்களும் போய் விஜயை சந்திக்கல, விஜயும் வந்து இவங்களை சந்திக்கல. ஸோ அப்போ இவங்களுடைய நகர்வுகள் மூவ்மெண்ட் வந்து எதுவுமே இல்லாத நிலையில தானே சார்? இல்லை, அவங்க வந்து ஏன் வந்து நகர்வுகள் இல்லாமல் இருக்குன்னா அவங்களுக்கு போகிறதுக்கு எங்கள் இடமே இல்லை இப்போ. ஏன்னா விஜயை போய் சந்திக்கணும் தான், ஆனால் விஜய் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இப்போ இல்லை. ஏன்னா அவர் அடுத்த வேலைக்கு போயிட்டாரு. இப்போ அவங்க வந்து கூப்பிட்றதுக்கான ப்ரமோஷனில் இருக்கார், ஜனநாயகன் ப்ரமோஷனில் இருக்கார். ஜனநாயகனுக்கு பிறகு தான் அவருக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பார். அதனால் இப்போ வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள்னு சொல்லக்கூடிய ஆதவர்ஜுனாவோ இல்லை நிர்மல்குமாரோ இல்லை புஷி ஆனந்த வச்சோ பேச முடியாது. ஏன்னா இன்றைக்கி ஏதாவது இன்னொன்று சொல்லப்போனால் ஜெயலலிதா அம்மையாருடைய அதே ஆட்டிடியூடு விஜய்க்கு இருக்குது. ஏன்னா அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க, அவங்க தான் செயல்படுத்துவாங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நான் வந்து பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு இருந்தது.
ஏன்னா அவங்க வந்து கூட்டணி கட்சிகளுக்கு பேசும்போது கூட கம்யூனிஸ்டுகள் எல்லாரும் வந்து காத்திருந்த போது கூட ஒரு டம்ளர் தண்ணி கூட கொடுக்காம எங்களை ஒரு நாள் பூரா உட்கார வச்சுருந்தாங்கன்னு கம்யூனிஸ்டுகள் பேசுனதை நம்ம பார்த்துருக்கோம். அதே ஆட்டிடியூட்டில் தான் விஜய் இருக்கார். என்னை வந்து நீங்கள் பாருங்கள், நான் வந்து சொல்லும்போது தான் நீங்கள் பார்க்கணும். அது மாதிரி நான் இப்போவே அவர் முதல்வராகத்தான் நினச்சிக்கிறாரு, முதல்வராகத்தான் இருக்கிறார். சந்திரமுகியாகவே மாறிட்டார் சொன்ன மாதிரி அவராகவே விஜய் வந்து தன்னையே முதல்வராக பாவித்துக் கொள்கிறார். அதனால் தான் எப்படி செயல்படணுமோ அப்படி தான் நினைக்கிறார். ஆனால் உண்மை அதுதான். அவரை நம்பி தான் போய் தான் ஆகணும், வர வழி கிடையாது. இவங்க தனியாக ஒரு 3வது அணி வச்சுட்டாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப ஒரு சீட் கூட ரொம்ப அதாவது நோட்டா அளவுக்கு வந்துருவாங்க டிடிவியும் ஓபிஎஸும் செங்கோட்டையனும். அப்போ இவங்க வந்து வேறு வழியே இல்லை, அங்கே போய் நின்று தான் ஆகணுங்கிற மாதிரியான சூழல் இருக்கும்போது அதை விஜய் புரிந்து வச்சிருக்கும் போது இவங்களை காக்க வைப்பார், காக்க வச்சு தான் ஆவார். அவர் வந்து எப்போ வராரோ அப்போ வரைக்கும் காத்துட்டா தான் வேணும், வேற வழி கிடையாது. இல்லை, இப்போ ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கால அரசியலை பொறுத்த வரைக்கும் களத்தில் இறங்கி களமாடினாங்க. ஆனால் அரசியல் களத்தில் வெற்றி பெற்ற பிறகு, முதலமைச்சர் ஆன பிறகு நீங்க சொன்னது போல ஜெயலலிதா தான் எல்லாம் தீர்மானிக்கக்கூடிய வகையில் இருந்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் அரசியல் களத்தில் வந்து இப்போ வந்து ப்ரீகேஜியில் தானே இருந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையிலேயே இந்த போக்கு சரியானதா? எம்ஜிஆருக்கு பிறகு அந்த 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 இன்சிடென்ட் நடக்குது, அவங்க கீழே தள்ளி விடுறாங்க. அது மாதிரிலாம் ஆன பிறகு 89ல் இவங்க வந்து சட்டப்பேரவையில் கலைஞர் அவர்கள் மூலமாக அது மாதிரி அந்த சகாக்கள்லாம் வந்து கிழிச்சு விட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ராமா நடக்குது. அந்த ட்ராமாவுக்கு பிறகு 91 ஆட்சிக்கு வந்துடுறாங்க. அவங்களுடைய காலகட்டம் வந்து 81 to 91 தான். 10 ஆண்டுகள் தான். அந்த 10 ஆண்டுகளில் எம்ஜிஆர் இருந்தார். அதில் ஒரு 4 ஆண்டுகள் அவங்களோட எம்ஜிஆர் கூட பயணிக்கிறாங்க. அப்போ அவர் வந்து உடல்நலம் இல்லாமல் புருக்லின் போகிறாரு. அதுக்கடுத்து அடுத்த ஸ்டெப்பில் இவங்க வெளியே தர்றாங்க, அவங்கள எக்ஸ்போர்ட் பண்ண பார்க்குறாங்க. அப்போது நடராஜன் போன்றவர்கள் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சப்போர்ட் பண்ணதா 2வது பேசப்படுகிறது. இப்போது இதன் மாதிரி அவர் நினச்சிக்கிறாரு அம்மாவுக்கே அவ்வளோதான் அப்படிங்கும்போது அவங்களோட நான் இன்னமும் பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கேன்னு நினைக்கிறார் விஜய். அதுதான் பிரச்சனை. அவங்க வந்து கதாநாயகியாக தானே இருந்தார்கள், நான் வந்து கதாநாயகனாக இருக்கிறேன்னு நினைக்கிறார். ஆனால் கதாநாயகர்கள் நிறைய பேர் தோற்று போயிருக்காங்க. சிவாஜி கணேசன் அவரை விட பெரிய கதாநாயகன் இல்லவே இல்லை. அதே போல் கமலஹாசன் அவர் வந்து சோஷியல் மீடியாவில் எனக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னெலாம் சொல்லி அதை பண்ணி ஒரு சட்டப்பேரவையில் கூட நின்று ஜெயிக்க முடியாமல் விருதாசலத்தில் விஜயகாந்தாவை ஜெயித்தார். இவரால் கோவையில் வந்து ஜெயிக்க முடியாமல் வானதி சீனிவாசனுக்கு வெற்றி கொடுத்துட்டு வந்துட்டார். இப்போ இன்றைக்கி ராஜ்யசபா எம்பியாக இருக்கலாம், ஆனால் தான் எந்த இலக்கை நோக்கி வந்தோமோ அதை நோக்கி நகர முடியாமல் இருக்காங்க. ஆனால் இது அந்த நிதர்சனம் இவருக்கு புரியாது தான். ஏன்னா முதல்ல வந்து ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். சிரஞ்சீவி அப்படி தான் வந்தார், பிரஜாராஜ்யம் கட்சியை தொடங்கி இவரை போலவே பேசினார். இது அப்படியே டிட்டோ நீங்கள் வச்சு பார்த்தோம்னா தெரியும், அந்தளவுக்கு இருந்தது. அவருக்கு கட்சிக்கு தேர்தல் முடிஞ்ச பிறகு வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களை வச்சுட்டு தொடர்ந்து கட்சி நடத்த முடியல. ஆக இது காலம்தான் பதில் சொல்லணும். ஆனால் இவர் வந்து இப்படி தான் இருப்பார், அதில் மாற்று கருத்து இல்லை. அங்கே வந்து தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மை கால சூழல் அப்படி தான் இருக்குது. டிடிவி இவர் விஜயோட வாசலில் நிற்க தான் போகிறாங்க. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். வணக்கம்.